நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும். அப்பாக்கு வந்து ஸ்ட்ரோக் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு. அதாவது குடிச்சு நெறைய ட்ரிங்க்ஸ் பண்ணி, அதனால பிபி ஷவுட் ஆயிட்டு, ஸ்ட்ரோக் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி, அங்க வந்து இப்ப எங்க கூட இல்ல அப்பா இதெல்லாம் நடக்கும்போது, தம்பி, அக்காலாம் இருக்காங்க கிராமத்து வீட்ல. அங்க தான் நடந்ததுன்னு சொல்லியிருந்தோம். அங்க வந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணது, தம்பி, அக்காங்களுக்கு இவங்களுக்கு வந்து பக்கத்துல எல்லாரையும் அட்வைஸ் பண்ணது என்னன்னா, நீங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல பார்க்கறத விட, ஆந்திரால இருக்கிற இந்த பழமனேரி கிராமத்துல வந்து டாக்டர் மோகன் இருக்காரு. அங்க போய் மருந்து குடுத்தா உடனே சரியாயிடும்னு சொல்லி. அதனால அங்க கூட்டு போயிட்டு 2, 3 மருந்து குடுத்தாங்க. சரியாகல. அதுக்கப்புறம் 3, 4ன்னு ஆயிட்டு, அதுவே 7 மாசம் வரைக்கும் 2 மாசத்துல சரியாக வேண்டியது 7 மாசம் வரைக்குமும் சரி ஆகல. தொடர்ந்து மருந்து குடுத்துட்டே தான் இருக்காங்க. ஆனா என்ன அந்த டாக்டரும் வந்து கூடவே நீங்க பிசியோ குடுக்கணும்னு சொல்லியிருந்தா, அட்லீஸ்ட் நம்ம கை, கால் கொஞ்சம் நல்லா அப்படியே ரொம்ப அப்படியே முறுக்கிட்டு நிக்கிறதாவது நம்ம இழுத்து விட்டுக்கலாம். அந்த டாக்டரும் சொல்லல. அ நம்மளும் வந்து நம்ம சைட்ல இருந்து வேற எந்த ஒரு அடுத்ததா என்ன பண்ணணுன்ற ஒரு ஐடியாவே இல்லாம விட்டுட்டோம். அதுக்கப்புறமா சென்னை வீட்டுக்கு நானும் ஒய்ஃப் இருக்கிறதுனால, நாங்க கூட்டு வந்து எந்த சூழ்நிலையில கூட்டு வந்தோம், எப்படி கூட்டு வந்தோன்றதெல்லாம் நம்ம போன வீட்லலாம் பார்த்துட்டோம். இப்ப என்னன்னா சென்னைக்கு வந்த பிறகு நான் ஃபர்ஸ்ட்டு வந்து இவருக்கு வந்து திருப்பியும் ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம வந்து எல்லா செக்கப்பும் எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் விருப்பப்பட்டேன். அதனால வந்து அதுக்கு ஒரு முறை சித்தால ஒரு முறை கேட்கலாம், கன்சல்ட் பண்ணலான்னு சித்தா கிட்ட போனேன். 7 மாசம் கழிச்சு தான் வரீங்க. இது எந்த டாக்டர்ட்ட போனாலுமே இது வந்து கஷ்டம் தான். சித்தா மட்டும் இல்ல. நீங்க வந்து எ அலோபதி போனாலும் கஷ்டம் தான் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு தைலம் குடுக்குறோம். இந்த தைலத்த வந்து டெய்லி காலையில நல்லா லைட்டா வெதுவெதுப்பா நீங்க சூடு பண்ணி இத தேய்ச்சுட்டே வந்தீங்கன்னா, கை, கால் மசில்லாம் கொஞ்சம் சதையெல்லாம் லூஸ் விடும்னாங்க. அத நம்ம குடுத்துட்டு வந்தோம். கூடவே வந்து நம்ம டாக்டர் பார்க்கணும். ஆ பிரெயின் எப்படி வேலை செய்யுது? இல்ல கை, கால் வராதா? பேச்சு வருமா? வராதா? இதெல்லாம் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு, கேளம்பாக்கத்துல இருக்கிற செட்டிநாடு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோம். அங்க வந்து ஓபி தான் போனோம் ஃபர்ஸ்ட்டு. எந்த ஐடியாவுமே இல்ல. அப்படியே கிளம்பி ஓபிக்கு போனோம். ஓபில போயிட்டு நான் டாக்டர் வந்து நியூரோ சர்ஜன் கிட்ட வந்து நான் கேட்டேன். சார் இந்த மாதிரி வந்து 7 மாசமா எந்த செக்கப்புமே பண்ணல. ஸ்ட்ரோக் வந்த பிறகு இதான் ஃபர்ஸ்ட் டைம் கூட்டு வரோம். பிரெயின் வந்து எந்த மாதிரி வேலை செய்யுது? கை, கால் வந்து வருமா? வராதா? பேச்சு சுத்தமா வரல. சரியா வரல. கொஞ்சம் கொஞ்சம் பேசுறாரு. ஆனா நான் பழைய விஷயங்களெல்லாம் ஞாபகப்படுத்தி கேட்கிறேன். நெறைய விஷயங்கள வந்து அவருக்கு ரீகால் பண்ண வைக்கிறேன். ஆனா வந்து கரெக்ட்டா பதில் வரல. அவரும் வந்து பசிக்குதுன்னுலாம் கேட்கறதில்ல. அ இந்த மாரிலாம் இருக்கு சார். இதனால வந்து மூளை எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியணும். ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்து சரி பண்ண முடியுமான்னு பார்க்கணும்னு சொல்லி நான் கேட்டேன். அவர் வந்து நான் அதோட வந்து நான் என்ன கேட்டேன்னா, அவருக்கு வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கு மெயினா. யூரின் போம்போது ஒரு நாளைக்கு 4 முறை, 5 முறை யூரின் போறேன்னா கத்துறாரு. ரொம்ப சத்தம் போடுறாரு யூரின் போம்போது. அந்த பிரச்சனை இருக்கு. அதனால அது கண்டிப்பா அத அரெஸ்ட் பண்ணணும். இவ்வளவு நாளுமே இந்த 7 மாசம்னா கூட அப்படியே தான் இருக்கு. இந்த யூரின் இன்ஃபெக்ஷன். இத பார்க்கணும்னு நான் கேட்டேன். அப்ப அவரு நியூரோ சர்ஜன் வந்து உடனே அட்மிட் பண்ணிடுங்க. இன்னைக்கே. அப்பதான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லி நான் அட்மிஷன் வந்து நான் கீழ போனேன். போய் அட்மிஷன் ஆஃபீஸ்ல போய் நம்ம கீழ போய் பணம் கட்டுறதுக்கு போனோனே, அவங்க வந்து அந்த டாக்டர் எழுதி குடுத்ததெல்லாம் பார்த்துட்டு, இவரு வந்து டாக்டர் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து நெறைய செக்கப்லாம் எடுக்க சொல்லியிருக்காருங்க. நெறைய பணம் செலவாகும். இன்சூரன்ஸ் இருக்கான்னு கேட்டாங்க. இருக்குங்கன்னு சொன்னேன். சரி ஓகே அட்மிஷன் போடுறேன்னு சொன்னாங்க. நீங்க இன்சூரன்ஸ் பார்த்துக்கங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க அப்புறம் சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லி. சரி நீங்க முதல்ல இனிஷியலா வந்து ஒரு 10,000, 15,000 பணம் கட்டுங்கன்னாங்க. நான் அதையும் கட்டுறதுக்கு ரெடி ஆயிட்டேன். இப்ப வந்து அவங்க ரூம் வந்து நம்மகிட்ட கேட்கறாங்க. உங்களுக்கு ஏசி ரூம் வேணுமா? நான் ஏசி ரூம் வேணுமா? அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். எவ்வளோங்க சார்ஜஸ்ன்னு கேட்டேன். என்ன வித்தியாசம்ன்னு. அப்போ வந்து ஏசி வந்து 5,500ம் ஏசி இல்லன்னா ஒரு ரூ. 1000 கம்மியாகும். ரூ. 4,500ன்னாங்க. நான் கொஞ்சம் யோசிச்சேன். அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் வீசிங்லாம் இருக்குன்றதுனால, நான் இல்லங்க நாங்க வந்து நான் ஏசிலயே படுத்துக்கிறோம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. தங்கிக்கிறோம்னு சொன்னேன். அதனால நான் ஏசிக்கு வந்து நான் பணம் கட்டிட்டேன். இதோட கட்டிட்டு ரூம் குடுத்துட்டாங்க. உள்ள வந்துட்டோம். ஒரு நாளைக்கு ரூ. 4,500 ரூமுக்கு மட்டும். மத்த சார்ஜஸ்லாம் தனி அப்படின்னு சொல்லி. இப்போ இங்க வந்த உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட்டு வந்து எம்ஆர்ஐ எடுத்து பார்க்கலாம் பிரெயினுக்குன்னு சொல்லிட்டு. எம்ஆர்ஐக்கு வந்து இவர் கோஆப்பரேட் பண்ணவே இல்ல. ஏன்னா எம்ஆர்ஐ எடுக்கும்போது அந்த மிஷின்ல வந்துட்டு நம்முடைய உள்ள அனுப்பும்போது கை, கால் ஆடக்கூடாது, தலை ஆடக்கூடாது. அப்படியே இருக்கணும். அப்பதான் ஒரு 30 மினிட்ஸ் ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே இருந்தா தான் எம்ஆர்ஐ கரெக்ட்டா இமேஜஸ்லாம் வரும். ஆனா இவர் வந்து தலையாட்டுறது, சத்தம் போடுறது, கத்துறது ஒரே பிரச்சனை. அதனால வந்து எம்ஆர்ஐ எடுக்கல. சிடி ஸ்கேன் எடுத்தாங்க. அட்லீஸ்ட் சிடி ஸ்கேனாச்சும் எடுக்கணும்னு சொல்லிட்டு, அது ஓரளவுக்கு எடுத்துட்டாங்க எப்படியோ கஷ்டப்பட்டு. ஆ அத வச்சு நான் வந்து மாத்திரை மருந்து வந்து எழுதுனாங்க. அதுக்கப்புறமா நான் கேட்கிறேன், இது என்ன ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அத பார்த்துட்டு டாக்டர் என்ன சொல்றாருன்னா, இல்லங்க பேச்சு வந்து சுத்தமா வராது அந்த அளவுக்கு. ஏன்னா ஏன்னா ரொம்ப அதிகமா அடி வாங்கினதே வந்து பேச்சுக்கான அந்த நரம்பு தான் அடி வாங்கியிருக்கு. அதனால இப்படியே தான் இருக்கும் பேச்சு. பிரெயினும் இவ்வளோ தான் லிமிட் இதுக்கு மேல ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல.
அப்படின்ட்டு. இன்னொரு முறை எம்ஆர்ஐ எடுக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு நான் கேட்டேன் எடுக்கலான்ட்டு. இல்லங்க எடுக்க முடியாது. அவர் வந்து கோஆப்பரேட் பண்ணலன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இஎன்டி தனியா அனுப்பி விட்டாங்க. இஎன்டி போய் பார்த்தோம். அங்கேயும் கோஆப்பரேட் பண்ணல. ஏன்னா, அந்த பைப் மாதிரி வந்து தொண்டையில விடுறது வந்து இவர் வந்து ரொம்ப சத்தம் பண்ணி அப்படி இப்படி ஸ்கேன் பண்றாங்க உள்ள. கேமரா மாரி விட்டு அவர் வந்து சத்தம் போட்டு ஒரே கலாட்டா பண்றாரு. அதனால அதையும் பண்ண முடியல. அதுக்கப்புறமா யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு சொல்றேன். இவங்க யூரின் இன்ஃபெக்ஷன் வந்து ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிக்கல. டாக்டரும் வந்து இவங்க செக் பண்ணல. அதுக்கு பதிலா இவங்க எப்படி ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா, இன்சூரன்ஸ் தானே வந்திருக்கீங்க. அதுக்கு பதிலா வந்து பாடி ஃபுல்லா செக் பண்ணலாம். இப்போ சிடி ஸ்கேன் வந்து ஒரு ரூ. 4,500 வச்சுக்கங்க. எம்ஆர்ஐ வந்து ஒரு 6,000 வச்சுக்கங்க. ஆனா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 20, 25,000 நம்ம வந்து ஒரு ஃபுல் செக்கப் பண்ணிக்கலாம் அப்டின்ட்டு. அது எவ்வளோ நேரம் ஆகும் சார்ன்னா, அது ஒரு 1 ஹவர் அந்த மாதிரி ஆகும். ஆனா பேஷண்ட் வந்து கோஆப்பரேட் பண்ணணும். சத்தம் இல்லாம அப்படியே படுத்துருக்கணும் அப்டின்ட்டு. சார் ஏற்கனவே 10 நிமிஷம், 15 நிமிஷத்துக்கே இவர் வந்து கோஆப்பரேட் பண்ணலையே. இப்ப நீங்க இத எப்படி எடுப்பீங்கன்னா, அது பார்த்துக்கலாங்க. அது பார்த்துக்கலாம், அது பார்த்துக்கலான்னு இவங்க அப்படிதான் ஃபோக்கஸ் பண்றாங்க நம்மள. அப்புறம் ஏன்னா இன்சூரன்ஸ்னால நான் அடுத்தடுத்து நெறைய ஸ்கேன் அந்த இந்த இதெல்லாம் எடுக்கிறதுக்காக. நான் இல்ல சார் 1 ஹவர் 1 1/2 மணி நேரம் இவரு வந்து கண்டிப்பா இருக்க மாட்டாரு. அதனால அந்த ஸ்கேன் வேண்டாம். நீங்க வந்து இப்போதைக்கு இது இப்ப யூரின் இன்ஃபெக்ஷனுக்கு மெயினா சொல்லுங்க. இப்போ சிடி ஸ்கேன்ல ரிப்போர்ட் வச்சு நீங்க சொல்லுங்கன்னா, சிடி ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து இவ்வளோ தான். இதுக்கு மேல பிரெயினோ இல்ல வந்துட்டு பேச்சோ இவ்வளோ தான் வரும் லிமிட். யூரின் இன்ஃபெக்ஷன் வந்து நான் டாக்டர் அனுப்புறேன். அது அனுப்புறேன், இது அனுப்புறேன்னாங்க. 2 நாள் 3 நாள் போயிட்டே இருக்கு. எந்த இதுவுமே ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் இல்ல. அதுவும் நான் வந்து சரி சும்மா வச்சிருக்க முடியாது. நான் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிறேன். நான் வீட்டுக்கு கூட்டு போயிர்றேன் சார். அப்படின்னு நான் சொல்றேன். எனக்கு யூரின் மட்டும் இன்ஃபெக்ஷன் செக் பண்ணி குடுங்கன்ட்டு, இவங்க டிஸ்சார்ஜே எழுதிட்டாங்க. போய் பணம் கட்டிட்டு வாங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு. போய் பணம் கட்டுறது நம்ம கீழ போனோம்னா, கிட்டத்தட்ட ஒரு 50,000 கிட்ட பில் வந்திருக்கு. நான் அத பில் வந்து ஒரு முறை பார்த்தேன். நெறைய புரியல. இவங்க என்னென்ன போட்டிருக்காங்கன்னு நமக்கு எதுவுமே புரியல. கீழ இருக்கிறது அது இதுன்னு சொல்லிட்டு. இப்ப இந்த சிடி ஸ்கேனு, எம்ஆர்ஐ ஸ்கேன் அப்புறமா இஎன்டி போயிட்டு வந்ததுக்கு செக் பண்றதுக்கு கூட்டு போனோம் ஓபில. அப்பயும் வந்து அவர் கோஆப்பரேட் பண்ணல. ஆனா இருந்தாலும் எல்லாத்துக்கும் சார்ஜ் போட்டாங்க. அப்புறம் இந்த மருந்து, அப்புறமா அந்த கை க்ளவுஸ் அது இது பெட்ல இருந்தது என்னென்ன போடணுமோ எல்லா சார்ஜஸ் போட்டாங்க. நம்ம அத எதுவுமே கேட்க முடியாது. ஆனா, பெட் சார்ஜ் நம்மகிட்ட ஃபர்ஸ்ட் இவங்க சொன்னது வந்து ரூ. 4,500 நான் ஏசியும், ஏசினா ரூ. 5,500 சொன்னாங்கல்ல. அதுல பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பெட் சார்ஜ்ன்னு ஒரு நாளைக்கு ரூ. 6,500 போட்டுருக்காங்க. புதுசா இருக்கு. அப்ப நான் அத கேட்கிறேன். இது என்னங்க எனக்கு இது ஒண்ணு தான் புரிஞ்சது. மத்தது எதுவுமே புரியல. இவ்வளோ பெரிய அமௌண்ட்ல, இவ்வளோ அவங்க போட்ட மொத்த பில்லுல. அப்ப நான் கேட்கிறேன், இது ஏன் இந்த சார்ஜஸ் இங்க வந்து நீங்க சம்மந்தமே இல்லாம போட்டுருக்கீங்கன்னா, இல்ல நீங்க இன்சூரன்ஸ்ல வந்திருந்தா கம்மியா இருக்கும். நீங்க இப்போ கேஷா பே பண்றேன்னு சொல்றதுனால வந்து ரூ. 6,500 பே பண்ணணும் ஒரு நாளைக்கு ரூமுக்கு அப்டின்ட்டு. ஏங்க நான் சொன்னேன், "ஏங்க நீங்க வந்து இன்சூரன்ஸ்ல வந்தா ரூம் அதிகமா ஆகும். இல்ல நெட் கேஷ் நீங்க பே பண்றீங்கன்னா, ஒரு ரூ. 1000 கம்மியாகும்ன்னு சொன்னா பரவால்ல. ஆனா நீங்க அப்படியே உல்டாவா சொல்றீங்க? அப்படி பார்த்தா கூட நான் ஏசிக்கு 4,500ன்னு சொன்னீங்கல்ல. ஏசிக்குன்னா ரூ. 5,500 தானே வாங்கணும். அது என்ன ரூ. 6,500 கேட்குறீங்க? சம்மந்தமே இல்லாம அமௌண்ட். இல்ல இதுதான் அமௌண்ட்டு. நீங்க இத தான் பே பண்ணணும். ஒரு நாளைக்கு ரூ. 6,500 தான். அதுதான் கணக்கு பண்ணி நீங்க எத்தன நாள் இருந்தீங்களோ, அத்தன நாளைக்கு பே பண்ணணும்." அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூமென்ட் பண்றாங்க. ஆர்கியூமென்ட்லாம் இல்ல. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்ட்டாங்க. இதுதான் எங்களுடைய பாலிசி. ஹாஸ்பிட்டல் பாலிசி இதுதான். இதுதான் நீங்க பே பண்ணணுன்ட்டு. அ 1/2 மணி நேரம் பேசுறோம், 1 மணி நேரம் பேசுறோம். ஒரு பிரயோஜனம் இல்ல. கடைசியா நான் 1 மணி நேரம் கழிச்சு, "சார், நான் 1 பைசா கட்ட மாட்டேன். ஏற்கனவே கட்டுன பணம் தவிர. நீங்க எனக்கு என்ன அமௌண்ட் சொன்னீங்களோ, அந்த அமௌண்ட் நீங்க மாத்துனா தான் நான் பே பண்ணுவேன். இல்ல நான் பே பண்ண மாட்டேன்னு" அங்கேயே உட்காந்துட்டேன். ரீசார்ஜ் எழுதல. 2 மணி நேரம் ஆகுது, 3 மணி நேரம் ஆகுது. நீங்க எவ்வளோ நேரம் உட்கார்ந்தாலும் அத ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. இந்த பணம் தான் நீங்க கட்டிட்டு போணுன்ட்டு. இல்ல வேற என்ன பேசணுமா சொல்லுங்க, நான் பேசுறேன்னாலும், யார்ட்டயும் நீங்க பேச முடியாது. அப்புறம் நான் இல்ல நான் இங்கேயே தான் உட்காந்துட்டுருப்பேன். நான் இப்ப பேஷண்ட்ட கூட்டு நான் போற மாதிரி இல்ல. அப்படின்னு சொல்லி அவ்வளோ தூரம் ஆர்கியூமென்ட் பண்ணி அவங்ககிட்ட, அதுக்கப்புறமா அவங்க நீங்க யார்கிட்டனா பேசுறதுனா பேசுங்க. இல்ல நான் பேசுறேன் குடுங்கனாலும் குடுக்கல. அவங்களே எங்கெங்கேயோ பேசிட்டு, அப்புறம் 3 மணி நேரம் கழிச்சு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம சைட்ல மிஸ்டேக் நடந்திருக்கு சார். அதனால வந்து நீங்க வந்து ரூ. 4,500 பெர் டேன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணி தர்றோம். அதுக்கப்புறமா நீங்க கட்டுங்கன்ட்டு. எவ்வளோ பெரிய கண்ணுக்கு தெரிஞ்சு அதுவும் இவ்ளோ பெரிய ஹாஸ்பிட்டல் செட்டிநாடு ஹாஸ்பிட்டல்ல இப்படி நடந்துப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ரொம்ப என்ன சொல்றது? ஒரு ஒரு அடாவடித்தனம், அதுக்கப்புறம் பேஷண்ட் கிட்ட இந்த மாரி பணத்த வந்து எக்ஸஸா வாங்குறது, நம்ம ஏற்கனவே மன உளைச்சல்ல பேஷண்ட்ட பார்த்துக்க முடியாம, சரியாகாதே, இதுக்கு மேல இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி அந்த கவலையில இருக்கோம். இவங்க அதுக்கு மேல நம்மள எவ்வளோ தூரம் என்ன சொல்றது? தொந்தரவு குடுக்க முடியுமோ, அந்த அளவுக்கு மன உளைச்சல் குடுக்குறாங்க. பத்தாததுக்கு டிஸ்சார்ஜும் எழுதிட்டாங்க. அப்ப நான் வந்து சண்ட போடுறேன் அவங்ககிட்ட. இந்த மாரி யூரின் இன்ஃபெக்ஷனுக்கு கடைசி வரைக்கும் யூரின் கூட நீங்க டெஸ்ட் பண்ணலீங்களேன்ட்டு, அதுக்கு வந்து கண்ண மூடிட்டு அப்படியே பிரிஸ்கிரிப்ஷன்ல வந்து மாத்திரை எழுதி குடுத்துட்டாங்க அவ்வளோதான். இது இந்த மாத்திரைய வந்து நீங்க ஆட் பண்ணிக்கங்க. பிரெயினுக்குலாம் போடும்போது இதையும் சேர்த்து நீங்க போட்டுக்கங்க. எதுவுமே செக் பண்ணாம. அப்புறம் நான் அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு வந்துட்டு, அ திருப்பியும் வீட்ல பேஷண்ட்ட வச்சுக்கிட்டு மறுபடியும் நான் வந்து பக்கத்துல இருக்கிற இங்க ஒன் ஹெல்த்ல வந்துட்டு வண்டலூர்ல ஒன் ஹெல்த்துக்கு கூட்டு போயிட்டு, அங்க செக் பண்ணி அவர் அங்க யூரினே போல, அங்க போன பிறகு.
அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்ட பிறகு அவர் எப்போ யூரின் போறார்ன்னு வெயிட் பண்ணியிருந்து, நான் அந்த யூரின கலெக்ட் பண்ணி திரும்பியும் நான் கொண்டு போயிட்டு அங்க ஹாஸ்பிட்டல்ல குடுத்து, அந்த யூரின் செக் பண்ணி, ஆமா இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க திருப்பியும் ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி மாத்திரை மருந்து, அத வாங்கிட்டு அப்புறம் நம்ம இந்த இவ்ளோ பெரிய ஹாஸ்பிட்டல்ல இவங்க 2 விஷயம். ஒண்ணு பணத்த வந்து ஏமாத்துறது. இன்னொன்னு நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் கேட்டோமோ, அந்த ட்ரீட்மெண்ட் அவங்க பார்க்கல. அதுக்கு நம்ம வெளியில போயிட்டு ட்ரீட்மெண்ட் நம்ம அலைஞ்சு திரிஞ்சு வேற இடத்துல வெளில பார்க்கறதுக்கு, நம்ம எதுக்கு இங்க அட்மிஷன் பண்ணி பார்க்கணும் சொல்லுங்க? அப்போ அட்மிஷன் பண்ணி பார்க்கறதா இருந்தா கூட, பணத்த நெறைய கட்டணும். இன்சூரன்ஸ்னா அவங்க இஷ்டத்துக்கு எந்த அமௌண்ட்னா போடுவாங்க. என்ன ஸ்கேன் வேணா எடுப்பாங்க. என்ன சார்ஜஸ் வேணா ஆட் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் நம்ம ஓகே சொன்னோம்னா, அந்த ட்ரீட்மெண்ட் ஒழுங்கா இருக்கும் போல. இல்ல இந்த ஸ்கேன் வேண்டாம். பேஷண்ட் வந்து கோஆப்பரேட் பண்ண மாட்டாரு. எங்களுக்கு இது வேண்டாம், அது வேண்டாம் நம்ம எதாவது சொன்னோம்னா, மற்ற விஷயங்கள் மத்த டாக்டர் கன்சல்டேஷனே இங்க குடுக்கலன்னா பார்த்துக்கங்களேன். அந்த அளவுக்கு ஒரு சீப்பா நடந்துக்கிட்ட மாதிரி எனக்கு இருந்தது. இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல்ல நான் இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆ நீங்களும் கூட கொஞ்சம் கவனமா இருங்க. முடிஞ்ச வரைக்கும் முதல்லயே எவ்வளோ அமௌண்ட்டு இந்த மாதிரிலாம் இந்த ஹாஸ்பிட்டல்லாம் போம்போது கேட்டுக்குங்க. 2வது ட்ரீட்மெண்ட் விஷயத்துல நமக்கு என்ன வேணுமோ அத கரெக்ட்டா கேட்டு வாங்கிக்கணும். இல்லன்னா பாருங்க நான் செட்டிநாடு இல்லாம திருப்பியும் நான் வெளியில வந்து இன்னொரு ஹாஸ்பிட்டல்ல வந்து நான் போய் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. இது மாதிரி நடக்குது. நம்ம கொஞ்சம் கவனமா இல்லன்னா, நம்ம கிட்ட இருந்து என்னென்ன விஷயம் எவ்வளோ பணத்த அதெல்லாம் ஏமாத்த முடியுமோ, அதெல்லாம் ஏமாத்திருவாங்க போல. அதுக்காக தான் நான் இந்த வீடியோவே நான் போஸ்ட் பண்றேங்க. நன்றி.